பிக் பாஸ் இஸ் கெட்டிங் டர்ட்டியர் அண்ட் worse than ever தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள்லாம் ஒரு நபர் இன்னொரு நபர் பத்தி சொன்ன விஷயங்கள். சுபிக்ஷாவை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். இந்த மாதிரி ஆட்களை தான் டைட்டில் வின்னர் ஆக்குவாங்க. அவ பெரிய பீப். அவங்க என்ன இப்ப அன்னை தெரசா மாதிரி பண்ண போறாங்களா? சீ, கேவலமானவ. இவ ஒரு ஆளு சனிய. இவ குடுக்கிற அந்த பிச்சை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேவை பீப் கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் விஜய் பாரு வந்து சுபிக்ஷாவை சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து இன்னும் வேற யாருக்கும் தரக்கூட கிடையாது. அதுவே வந்து நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ளார அந்த பொண்ணை வந்து இப்படி பேசியிருக்காங்க. யாரும் மட்டும் கிடையாது, கம்ருதீனும் நிறைய வார்த்தைகளை விட்டாரு. நடுவுல வந்து நீங்க இந்த வீக்கோட ஒஸ்ட் பெர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு இது டாஸ்க் வரும்போது கமருதீன் வந்து சொல்றாரு, நான் வந்து துஷரை சொல்றேன். ஏன்னா துஷர் வந்து ஒரு மென் டு மென் வந்து ஒரு ஸ்பேஸே விட மாட்டான். பாத்ரூம்க்கு கூப்பிட்டா வருவியாடானா பாத்ரூமுக்கும் வரான். இதுலயே தெரியுது அந்த பையனை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு. இது ஒரு பொண்ணுக்கு நடந்தா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சேன். அண்ட் அது வந்து விஜய் பாருக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஜெண்டரே அசிங்கப்படுத்திட்டாரு. அண்ட் ஆல்சோ அந்த பையனோட ப்ராட்டப் அசிங்கப்படுத்திட்டாரு. அண்ட் ஆல்சோ இவன் கூட எல்லாம் சேஃபா இருக்க முடியாதுன்னு அதையும் அசிங்கப்படுத்திட்டாரு. அண்ட் ஐ ஃபீல் லைக் இதை பத்தி யாருமே பேசல அப்படின்னு எனக்கு தோணும் போது திவாகர் வந்து சொன்னாரு, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும் போது மொத்த வீடும் சேர்ந்து அவருக்கு என்ன தோணுதோ அவர் அங்க பேசுறாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து புரியல. ஒருத்தவன் வந்து உங்க கண்ணு முன்னாடி உன் கூட இருக்க ஒருத்தவனோட ஜெண்டர் அசிங்கப்படுத்துறான், அவன் கூட இருந்தா சேஃபா இருக்க முடியலங்கிறான், ஸ்பேஸ் தரலங்கிறான், இதே விஷயம் இன்னொரு பொண்ணுக்கு நடந்திருக்குன்றான். ஆனா இதை பத்தி யாருமே கேட்க கூடாதுன்னு கேக்குறீங்களா? என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. கிடையாது, விஜய் பாரு வந்து திவாகர் திட்டிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து வினோத் சொன்னாரு, திவாகர் நீ வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே முடிச்சிட்டாரு. அதை திவாகர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி சுபிக்ஷாவுக்கு புடவை கட்டி விட்டா கூட அப்படின்னு இந்த பையன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வினோத்துக்கு பக்கம் திருப்பி விட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது கமருதீன் அகேன்ஸ்டா திரும்பிடுச்சு. ஏன்னா வந்து இதே திவாகர் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு, ஒரு டெலிவிஷன்ல வந்து ஒரு பொண்ணை பத்தி இவன் பேசுறான் அப்படின்னு சொல்லும் போது அவரோட பர்சனல் இழுக்கிறதுனால அது வந்து கமருதீன் கிட்ட திரும்பிடுச்சு. திருப்பியும் வந்து சபரி வந்து கேக்குறாரு, நீ வந்து சுபிக்ஷாக்கு வந்து புடவை கட்டி விட்டாங்க அப்படின்னு கமருதீன் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல. அப்ப சபரி என்ன கேக்குறாரு, அப்ப ஒரு மரத்துக்கு புடவை கட்டி விட்டா கூட இவன் பண்ணுவான்னு நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரும் வந்து ஆமாங்கிறாரு. அப்படி ஆக்சுவலா சொல்லல, ஒரு மடத்துக்கு புடவை கட்டி விட்டா கூடன்றதோட வினோத் வந்து முடிச்சிட்டாரு. அந்த இதை எலாபரேட் பண்ணி அது இன்னும் எவ்வளவு அசிங்கமாக்க முடியுமோ அவ்வளவு அசிங்கமாக்குறாங்க. அண்ட் முக்கியமா இந்த எல்லா பிரச்சனை நடக்கும் போதும் இந்த பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான நபரான சுபிக்ஷா தனியா அவங்க ரூம்லயே இருந்தாங்க, விச் இஸ் வெரி குட். அண்ட் அவங்க ரூம்ல இருக்கிறதுக்கான காரணம் விக்ரம். ஏன்னா அவரு தான் சொன்னாரு, போகாத இங்க உட்காருன்னு சொன்னாரு. அவங்க மட்டும் வெளியில வந்திருந்தாங்க, ஐ வில் கெட் ஈவன் மோர் ஒஸ்டர் தான் எனக்கு தோணுச்சு.